வணக்கம் இனிய வியாபார நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஹாலிடே, ஸ்கூல்ஸு, காலேஜ் எல்லாமே லீவ் விட்டாங்க. நிறைய பேர் ஊருக்கும் போயிட்டுருப்பாங்க. நம்ம ஷாப்பில் வந்து வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இந்த சீசனுக்கு நம்ம என்னென்னலாம் விற்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நூற்றுக்கணக்கான வீடியோஸ் போட்டிருக்குங்க. ஃபேன்சி ஷாப், ஸ்டேஷனரி ஷாப் சம்மந்தமாக, அதாவது சேல்ஸ் மட்டும் கிடையாதுங்க. எந்தெந்த பொருள் எந்த கடையில் பாரிஸில் வாங்கலாம், எங்கே வாங்கினா ரீசனபிளான ரேட்டில் கிடைக்கும், எங்கே பக்கா ஹோல்சேலில் கிடைக்கும், ஸோ எந்த ஸ்ட்ரீட்டில் என்னென்ன திங்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி ஷாப் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், எப்படி எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும், எந்த பொருளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக ஃபேன்சி ஷாப் நம்ம வச்சோம்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. சீசனுக்கு தகுந்தாப்புல கடையோடைய செட்டிங்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. எந்த சீசனோ அந்த சீசன் பொருட்கள்லாம் ஃப்ரண்ட்டில் கஸ்டமருக்கு தெரியாமல் முன்னாடியே நம்ம வந்து டிஸ்பிளே கொடுக்கணும். அப்படி நம்ம டிஸ்பிளே கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஒரு சீசன் கூட விடக்கூடாதுங்க. அதாவது ஸ்கூல் சீசனில் அந்த மாதிரி ஐட்டம் வாங்கி வைக்கணும், ஆயுத பூஜை டைமில் அந்த மாதிரி ஐட்டம் வாங்கி வைக்கணும், கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரி ஐட்டம் வாங்கி வைக்கணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஐட்டங்களும் அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி வச்சுட்டே இருக்கணும். அப்படி நம்ம வாங்கி வச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட சேல்ஸ் வந்து வருஷம் ஃபுல்லாக நல்லாவே இருக்குங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாதுங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நமக்கு மெயினாக என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குறது கர்ச்சீஃப் ஐட்டம் எல்லாமே வாங்கி வச்சுங்க. முடிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன டவல் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கர்ச்சீஃப் வந்து முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வச்சுக்கலாம். ஒரு சில ஷாப்பில் வந்து ஹேங்கரில் போட்டு தொங்க விட்ருப்பாங்க. அப்படி வச்சிங்கன்னா கூட சூப்பர் பெஸ்ட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடைக்கு வர்றவங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த கர்ச்சீஃப்லாம் தொங்கிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதோட சேல்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா சம்மர் டைமில் எல்லாருமே கர்ச்சீஃப் கண்டிப்பாக தேவைப்படும். சில பேர் வந்து வீட்டிலேருந்து வரும்போது மறந்துட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படின்னும்போது கர்ச்சீஃப் வந்து அடிக்கடி விற்கிற ஒரு சேல்ஸாக இருக்கும் சம்மர் டைமில். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிளாஸ் ஐட்டங்கள், அதாவது ஃபிக்ஸ், அதாவது சின்ன பசங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் ஆகுங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த ஃபிக்ஸ் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். ஆனால் டிஸ்பிளே வைக்கணும் நீங்கள். ஸோ அதாவது சின்ன ஷாப்பாக இருந்தாலும் சரி, பெரிய ஷாப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து டிஸ்பிளே முன்னாடி தொங்க விடுங்க. சின்னதாக பாக்ஸ் வருது, டிஸ்பிளே பாக்ஸ் வருது. ஸோ அதில் முடிஞ்ச அந்த பாக்ஸ் வாங்கி அதில் அந்த கண்ணாடி ஐட்டங்களாம் நீங்கள் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்ணாடி சேல்ஸும் நல்லாவே விற்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிக்காக ஃபேன்சி ஷாப் மாதிரி ஃபேன்சி ஷாப்பில் இருக்க வேண்டியது. பட் இந்த சம்மர் டைமில் வந்து அதிகமாக நம்ம வாங்கி வைக்கணும். டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா கண்டிப்பாக இதோட சேல்ஸ் வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஷாப்பில் நீங்கள் டிஸ்பிளே வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கேப் ஐட்டங்கள். ஸோ கேப் ஐட்டங்கள் வந்து பாய்ஸு, கேர்ள்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களோட கேப்பு, அப்புறம் ஹேட்டு, இது மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வருது. ஸோ அதில் எல்லாமே வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வச்சுங்க. வெரைட்டிஸ் வந்து வச்சுங்க. முடிஞ்ச ரவுண்டு ஹேங்கரில் நீங்கள் போட்டு தொங்க விட்டுட்டு தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா கூட சூப்பராக நமக்கு வந்து டக்குன்னு எடுத்து காட்டி சேல்ஸ் ஆகுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மர் டைமில் இந்த மாதிரி சேல்ஸ்லாம் விடவே விடாதீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் கேப் ஐட்டங்கள்லாம் வாங்கி வச்சுங்க. அப்போ தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி சேல்ஸ் ஆகாததை இதில் நம்ம டேலி பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து சப்போஸ் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடாம வாங்குவீங்க. அடுத்ததாக நம்ம மெயினான ஒரு ஐட்டம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஐட்டங்க. வாட்டர் பாட்டில் ஐட்டங்களை வந்து சின்னதுலேருந்து பெருசுலேருந்து நார்மல் சிப்பர் ஐட்டத்துலேருந்து மொத்த ஐட்டமே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வாங்கி பாக்ஸாக ரொப்பணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்னது வச்சா பெருசு கேட்பாங்க, பெருசு வச்சா ஸ்ட்ரா வச்சது கேட்பாங்க. ஸ்ட்ரா வச்சோம்னா ஸ்டீலில் இருக்குதான்னு கேட்பாங்க. ஸோ அதனால் மாற்றி கேட்பாங்க. எது வச்சாலும் இது இல்லையா அது இல்லையான்னு கேட்பாங்க. அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சிப்பர் டைப்லேருந்து ஸ்டீல் வாட்டர் பாட்டிலேருந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலேருந்து கம்மி ரேட்லேருந்து காஸ்ட்லி ஐட்டம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுங்க. இதெல்லாம் அடிக்கடி சேல்ஸ் ஆகும். இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய சேல்ஸ் ஆகுங்க. அதனால் இதெல்லாம் வந்து எப்போவுமே ஃபில்லப் பண்ணி வச்சுங்க. சம்மர் டைமில் இது எப்போவுமே நம்மளுக்கு சேல்ஸ் ஆகுறது. அதனால் வாங்கி வச்சுட்டு விற்கல நம்ம ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வருஷம் ஃபுல்லாக விற்கிற ஐட்டம் வாட்டர் பாட்டில். ஸ்கூல் டைமில் சேல்ஸ் ஆகும் அதிகமாக. இப்போது வந்து சம்மர் டைமில் சேல்ஸ் ஆகும் அதிகமாக. ஸோ அதனால் வாட்டர் பாட்டிலாம் எப்போவுமே ஃபில் பண்ணி வச்சுங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஐட்டங்க. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் கரண்ட்டை கட் பண்ணுவாங்க. இது வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கும் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து கடையில் இது வாங்கி வச்சிங்கன்னா கயிறில் போட்டு லைனாக கட்டி ஹேங் பண்ணிவிட்டு தொங்க விட்ருங்க. கஸ்டமருக்கு தெரிகிற மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே கூட தொங்க விட்ருங்க. ஸோ தேவையில்லைனா கூட கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் பார்த்தாங்கன்னா வாங்கிட்டு போவாங்க. சம்மர் டைம் எப்போ வேணாலும் கரண்ட் போகும், அப்போ தேவைப்படும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சேல்ஸ். அதனால் இந்த சேல்ஸ்லாம் நீங்கள் விட்டுடாதீங்க. ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட்க்கு வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேனு, மட்கா, இது மாதிரி 25 லிட்டர் கேனு பைப் வச்சுட்டு, ஸோ இதெல்லாம் இது மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட ஃபேன்சி ஷாப் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் விற்கிறீங்கன்னா இதெல்லாம் கூட கண்டிப்பாக வாங்கி வச்சுங்க. இதெல்லாம் எப்போவுமே அண்ட் குடம் மறந்துடாமல் குடம்லாம் வாங்கி வச்சுங்க. ஏன்னா சம்மர் டைமில் இதெல்லாம் கண்டிப்பாக ரெகுலராக சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து எந்த சேல்ஸும் விட்டுடக்கூடாது. ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா உடனே வாங்கி வச்சுனுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஐட்டங்க டாய்ஸ் ஐட்டங்க.
இந்த டாய்ஸ் ஐட்டத்துலங்க சேல்ஸ் வந்து நல்ல சேல்ஸ் ஆகும். சூப்பரா ரொட்டேஷன் ஆகும். ஆனா சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து அது மெயினா வந்து விக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த டாய்ஸ் ஐட்டம் மட்டும் தாங்க அதிகமா விக்கும். ஸோ, அதனால டாய்ஸ் ஐட்டங்கள் எவ்வளோ உங்களால வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கி வச்சுங்க. கேரம் போர்டு ஐட்டங்கள், பால் ஐட்டங்கள், ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்கள், கிரிக்கெட் பேட்டு, பிளாஸ்டிக்கு, வுட்டு, டென்னிஸ் பேட்டு என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் உங்க ஏரியால என்னென்னலாம் போகுமோ, உங்களுக்கு எவ்வளோலாம் வாங்கி வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நெறைய டாய்ஸ் ஐட்டம் கடையில டம்ப் பண்ணுங்க. எங்க பார்த்தாலும் டாய்ஸா வைங்க. ரொம்ப, ரொம்ப முக்கியங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து சேல்ஸ்ன்னா சேல்ஸ் இது மட்டும் தாங்க. எங்க போனாலும் இந்த ஐட்டம் கண்டிப்பா சேல்ஸ் ஆகும். ஸோ, அதனால எதையுமே விட்டுடாதீங்க. சூப்பரா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அழகா வாங்கி வைங்க. பார்த்து, பார்த்து வாங்கி வைங்க. ஸோ, இதில வந்து அதிக ப்ராஃபிட் இருக்கு. கெட்டு போகாத ஐட்டங்கள் எப்பவுமே வருஷம் ஃபுல்லா விக்கிறது. அதனால வந்து நீங்க முதல் போடுறதுக்கு யோசிக்காதீங்க. இந்த டாய்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இந்த டைம்ல அதிகமா போட்டீங்கன்னா, சூப்பரான சேல்ஸ் நல்லா லாபம் பார்த்துடலாங்க. ஸோ, அதனால வந்து எத எப்போ விக்கணுமோ அத அப்போ பார்த்து, பார்த்து வித்தா தான் நம்ம ஃபேன்சி ஷாப் வியாபாரம் களை கட்டும். ஸோ, அதனால வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அந்த டாய்ஸ் வியாபாரத்த. இது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட லிங்க்ல பார்த்தீங்கன்னா, பாரிஸ்ல வந்து எந்தெந்த கடையில எந்தெந்த பொருள் கிடைக்கும், ரீசனபிளான ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் அப்படின்ற லிங்க்கும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். மேலும் ஃபேன்சி ஷாப் சம்மந்தமா ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் வீடியோ பிடிச்சா மறந்துடாம ஒரு லைக்கும் போட்டுடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச். பாய். மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.